हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे यत्प्रसादेन वचसां प्रसादादिगुणोदयः साविर्भवतु वाग्देवी मयि वाचा प्रसन्नया नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. மகாபாரதத்துல துரோணாச்சாரியாருடைய வதத்தை அனுபவிச்சோம். அஸ்வத்தாமா ஹத குஞ்சரஹா அப்படின்னு ஒரு வார்த்தைய தர்மபுத்திரர் சொல்றச்சு, அந்த குஞ்சரஹா அப்படிங்கிற வார்த்தைய காதுல விழாதபடிக்கு, குஞ்சரஹான யானை, அஸ்வத்தாமாங்கிற யானை மறிஞ்சது அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்க, இந்த குஞ்சரஹான்னு சொல்லும் போது கண்ணன் உடனே பூம் பூம் பூம்னு சங்கநாதம் பண்ணி அதை கேட்க விடாம செய்து அவர் கலங்கி இருக்கிற சமயமா பார்த்து திருஷ்டத்யும்னன் வந்து அடிச்சிட்டான் துரோணாச்சாரியார். ஆனா அவருடைய ஜோதி ஏற்கனவே பிரிஞ்சுடுத்து, வெறும அவருடைய சரீரத்தை தான் போய் கொய்தான் திருஷ்டத்யும்னன். மேற்கொண்டு அப்ப சூரியன் அஸ்தமனம் ஆற சமயம், இன்னும் அஸ்தமனம் ஆகல, இருந்தாலும் துரோணாச்சாரியார் ஒரு பெரிய வீரர் இல்லையா, அவர் கீழே விழுந்துட்டார்ன உடனே எல்லாரும் சங்கநாதம் பண்ணிட்டார்கள். அப்படியே அதோட எல்லாரும் யுத்தத்தை நிறுத்திட்டார்கள். வேற யாரும் யுத்தம் பண்ண முன் வரல. யாராவது யுத்தம் பண்ண வந்தாதானே மறுபடியும் பண்ண முடியும். இன்னும் சூரியன் அஸ்தமனம் ஆகலையே, இருந்தாலும் அவர் சங்கநாதமாய் முடிஞ்சு அவரவர்கள் கூடாரத்துக்கு போயாச்சு. கூடாரத்துக்கு போன உடனே திருஷ்டத்யும்னன் ஒரு 2 தடவை 3 தடவை துரோணாச்சாரியர் போயிட்டாரான்னு நல்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தன்னுடைய கூடாரத்துக்கு வந்து சேர்றான். பாண்டவர்கள், சாத்தியகி, கிருஷ்ணன் எல்லாரும் ஒரே கூடாரத்துல தான் உட்காண்டிருக்கார்கள். இந்த சமயத்துல கடைசியா திருஷ்டத்யும்னன் வந்து சேர்றான். பார்த்தா எல்லாம் முகத்தை தொங்க போட்டுன்னு உட்காண்டிருக்கான் கூடாரத்துல. திருஷ்டத்யும்னன் இப்படி எல்லாரையும் பாக்குறான். அந்த சமயத்துல உடனே அர்ஜுனன் ஒரு க்ஷாத்திரம் மனசுல திருஷ்டத்யும்னன் மேல அது சோகமாக வெளிப்படுத்துறான். எப்படிலாம் வளர்த்தார் துரோணாச்சாரியார் அர்ஜுனனை, இந்த பிரதம கண்டம் எடுத்து பார்த்தா தெரியும் நமக்கே. அப்ப அந்த பாண்டவர்களுடைய பாலலீலையும் போது துரோணாச்சாரியார் எப்படிலாம் அர்ஜுனன்ட்ட பிரேமையோட இருந்தாருங்கிறத பார்த்தா, அந்த கட்டத்தெல்லாம் பார்த்தா கேட்கவே ஆசையா இருக்கும். அப்படி தன்னுடைய குரு தனக்கு ரொம்ப ஆசையா இருந்தவர், ரொம்ப பிரியமா இருந்தவர். அத்தகைய குருவை இழந்தோமே அப்படின்னு ரொம்ப தாபத்தை அடைஞ்சான் அர்ஜுனன். துரோணரை நினைச்சு கதறுன்னு கதறான். அஹோபத மஹத் பாபம் கிருதம் கர்ம சுதாருணம் யத்ராஜ்ய சுகலோபேன துரோணோயம் சாதுகாதிதஹ. எத்தகைய பாவம் பண்ணிட்டோம். ஆச்சாரிய வதம் பண்ணுவாளா எவனாவது ஒருத்தன்? குருஹத்தி, பிரம்மஹத்தி, குருஹத்தி, இன்னும் இதை விட வேற என்ன வேணும்? அஹோ பத மகத் பாபம், எவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டோம். குருவை வதம் பண்ணியாவது எனக்கு இந்த ராஜ்யத்தை நான் திருப்பி வாங்கணுமா? அப்படியாவது எனக்கு ஒரு வெற்றி வேணுமா? புத்ரான் பிராத்ருன் பித்ருன் தாரான் ஜீவிதம் சைவ வாசவிஹி त्यजेत् सर्वं मम प्रेम्णाग जानात्येवं हि मे गुरुहु. என்னுடைய குரு அவருடைய புத்திரன் கிட்டியோ இல்ல வேற யார்கிட்டயோ என்ன பாசம் வச்சாரோ வைக்கலையோ எனக்கு தெரியல, ஆனா என் மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்தாரே. அர்ஜுனன் கதறுன்னு கதறி தீக்கிறான். அவ்வளவு பாசம் என் மேல வச்சிருந்தார். தன்னுடைய புத்திரனுக்கு கூட சொல்லி கொடுக்காத வித்தையெல்லாம் கூட எனக்கு சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சார். எதிரியினுடைய கூடாரத்துல கூட உட்காந்து துரியோதனனை பார்த்து என்ன சொல்லுவார்? துரியோதனா, நீ என்னதான் இருந்தாலும் ஏன் அர்ஜுனன் மாதிரி வராது அப்படின்னு என்னை பத்தி சொல்லுவார். எத்தனையோ தடவை கர்ணன் மார்பு தட்டின்னு வந்தா கூட, நீ கர்ணா, நீ வீரன் தான், ஆனாலும் அர்ஜுனன் தான் அப்படின்னு என்னை பத்தி எப்படிலாம் பெருமையா பேசியிருக்கார். எதிரியினுடைய கூடாரத்துல கூட என்னை பத்தி பெருமையா பேசியிருக்கார். விட்டே கொடுக்க மாட்டார் என்ன. அவ்வளவு ஆசையா என்னை கொஞ்சி வளர்த்தார் என்னுடைய குரு.
அவருக்கு எப்பேற்பட்ட தேஜஸ், எப்பேற்பட்ட வீரம் அவருக்கு. இந்திர விஷ்ணு சமம் வீரிய கோபேந்தகமிவ ஸ்திதம் ப்ருஹஸ்பதி சமம் புத்யா நீதிமந்தம் மகாரதம். இந்திரன் விஷ்ணுவுக்கு சமானமான வீரியம் அவருக்கு இருக்கு. இந்திர விஷ்ணு சமம் வீரிய. அதுவும் ப்ருஹஸ்பதி, தேவகுருவான ப்ருஹஸ்பதிக்கு என்ன ஒரு புத்திசாலித்தனம் இருக்கோ அதே புத்திசாலித்தனம் கெட்டிக்காரத்தனம் இவர்கிட்ட இருக்கு. ப்ருஹஸ்பதி சமம் புத்யா நீதிமந்தம் மகாரதம். நீதிமான், பரம நீதிமான், மகாரதன், மகாவீரன். அத்தகைய குருவை இழந்தேனே, அதுவும் என்னால, என்னுடைய சைன்யத்துல இருக்கிற ஒத்தனால என் குரு இழந்து போயிட்டாருங்கிறது என்னால தாங்கவே முடியல. சமயா ராஜ்ய காமேன ஹன்யமானோ ஹ்யுபேக்ஷிதஹ தஸ்மாத் அர்வாக்ஷீரா ராஜன் பிராப்தோஸ்மி நரகம் பிரபோ. நான் இனி எதுக்கு நான் உயிரோட இருக்கணும்? குருஹத்தி பண்ணதுக்கு அப்புறம் நான் இனி நரகத்துக்கே போறேன். இன்னும் நரகம்னு வேற தனியா இன்னும் ஏதாவது ஒண்ணு இருக்கா? இதுவே நரகம் தான். குருஹத்தியை என் கண்ணால பார்க்கும்படியான துர்பாக்கியம் எனக்கு ஏற்பட்டது பத்தியா, இதுவே ஒரு நரகம் தான். பிராப்தோஸ்மி நரகம் பிரபோ. அப்படி நரகத்திலேயே இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு இப்போ. பிராமணம் விருத்தமாச்சாரியம் ந்யயஸ்தசஸ்திரம் மகாமுனிம் காதயித்வாத்ய ராஜ்யார்த்தே மிருதம் ஸ்ரேயோ ந ஜீவிதம். பிராமணர், பரம பாகவதோத்தமர் பிராமணர். பிராமணம் விருத்தம் வயோதிகர் அல்ல, விருத்தன். ஆச்சாரியம், ஆச்சாரியன் வேற. மகாமுனிம், முனிவருக்கு சமானமான தபஸ் உடையவர், அத்தகைய தபஸ்வி. இப்படி எல்லாம் இருக்கிற ஒருத்தரை வதம் பண்ணிட்டு நான் ஏன் இனிமே உயிரோட இருக்கணும்? மிருதம் ஸ்ரேயோன ஜீவிதம். இப்படிலாம் அர்ஜுனன் தாபத்தை அடைகிறான். துரோணாச்சாரியார நினைச்சு கதறு கதறுன்னு கதறான் அர்ஜுனன். எல்லாம் கேட்ட திருஷ்யத்யும்னன், இது என்ன இவன் இப்படி அழுது தீக்கிறானேன்னு நினைச்சார். திருஷ்யத்யும்னன் உடனே சொல்றான், திரௌபதியினுடைய சகோதரன் திருஷ்யத்யும்னன் துரோண வதத்துக்காகவே அவதரித்தவன் இவன். திருஷ்யத்யும்னன் எழுந்து நிக்கிறான். என்னது, ஏன் இப்ப இப்படி அலட்டிக்கிறேள்? ஏன் இப்படி இந்த அழுக உங்களுக்கு என்ன? ஏன் இவ்வளவு அழுக அழறேள்? நான் என்ன பெருசா இப்ப தப்பு பண்ணிட்டேன்? என் கடமைய நான் செஞ்சேன். என் கடமை தானே இது. துரோணாச்சாரியார வதம் பண்ணணுங்கிறதுக்காகவே தானே என்னுடைய அவதாரம். என் கடமையை தானே நான் செஞ்சேன். அதுக்கு ஏன் போட்டு இந்த அழுதா என்ன அர்த்தம்? இந்த கதறினா என்ன அர்த்தம்? அபக்ராந்தஹ ஸ்வதர்மாச்ச க்ஷாத்ர தர்மம் வ்யபாஸ்ரிதஹ அமானுஷேன ஹன்யஸ்மான் அஸ்த்ரேன க்ஷத்ர தர்ம கிருத். அபக்ராந்தஹ என்ன அர்ஜுனா? ரிஷத்யும்னன் கொஞ்சம் மரியாதை குறைவாவே பேச ஆரம்பிச்சிட்டான். தன்னுடைய சொந்த மாப்பிள்ளை அர்ஜுனன் இருந்தாலுமே இப்ப அவனுக்கு ஏற்பட்ட கோபம் இப்ப எப்படி பேசுறான்னு. என்ன அர்ஜுனா, நானும் பார்த்துட்டு இருக்கேன் வந்ததுல இருந்து என்னமோ இந்த அழுக அழறியே. நான் உன்னை ஒரு விஷயம் கேட்கிறேன், அப்படி என்ன பெருசா நான் தப்பு பண்ணிட்டேன் எனக்கு சொல்லு. ஆச்சாரியன், பிரம்மனிஷ்டர், பிராமணன், அது இதுன்னு போட்டு இந்த பேச்சு பேசுறியே, இவ்வளவு பேசுறிய அர்ஜுனா. பிராமணனா இருக்கிறவர் முதல்ல என்னத்துக்கு யுத்தத்துக்கு வந்தார்? வித்தை சொல்லி கொடுக்கறது தானே பிராமண லட்சணம், அவ்வளவுதானே அவர் வேலை. சொல்லி கொடுத்தாச்சுல நம்ம எல்லாருக்கும் வித்தை, அதோட ஒதுங்க வேண்டியதானே. எதுக்கு பின்ன யுத்த களத்துக்கு வந்தார்? யுத்தத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்து அடிக்க முடியுமா? டே அவன் பிராமணன்டா, அவனை அடிக்காத, இந்த பக்கமா போ, வேற யாரையாவது அடின்னு சொல்ல முடியுமா? எப்ப யுத்த களத்துக்கு வந்தாச்சோ அவன் க்ஷத்ரியன் தான். யாரா இருந்தாலும் க்ஷத்ரியன் தான், அடிக்க வேண்டியதுதான். நம்ம எதிர்கட்சியில இருக்கக்கூடிய பிரதானமான வீரன் இல்லையா அவர்? அவரை நம்ம அடிச்சாதானே நமக்கு மேற்கொண்ட யுத்தம் நடக்கும். துரோணரை வதம் பண்ணாமலே யுத்தத்தை சமாப்தி பண்ண முடியுமா? என்ன பேசுற அர்ஜுனா? நானும் பாக்குறேன், நீ பேசுற பேச்சு எதுவுமே சரியா இல்ல. அவர் எப்படிலாம் அவர் அபராதம் பண்ணார்னு பார்த்த இல்ல. திவ்யாஸ்திரம் எடுக்க யோசிக்கிறோம்டா. இப்ப நீ திவ்யாஸ்திரம் எடுத்தியா? பிரம்மாஸ்திரத்தை நீ எடுத்தியா அர்ஜுனா? எடுக்கல.
நானோ நீயோ திவ்யாஸ்திரம்லாம் அப்படி எடுக்கல. நான் திருஷ்டத்யும்னன் சேனாதிபதி நான் உங்க கட்சிக்கு. இருந்தாலும் இன்னி வரைக்கும் நான் எந்த திவ்யாஸ்திரத்தையும் எடுத்து அப்பாவிகள் மேல நான் போடல. ஆனா அவர் சரளமா பிரம்மாஸ்திரத்தை எடுத்து அத்தனை பேரையும் ஹத்தி பண்ணிட்டு இருக்கார். அப்படி இருக்கிறச்சே வஞ்சனை பண்ணவனா வஞ்சனையா தானே அடிக்கணும். ததா மாயாம் பிரயுஜானம் அசஹ்யம் பிராமணா ப்ருவம் மாயைவ விஹன்யாத்யோ ந யுக்தம் பார்த்த தத்ர கிம் மாயைவ விஹத்யாத்யோ. மாயைவனா இங்க அவர் வஞ்சனை பண்றார். வஞ்சனை பண்ணி அத்தனை பேரையும் அடிக்கிறவரை நம்ம திருப்பி வஞ்சனை பண்ணி தானே அடிக்க முடியும். அதை தப்புங்கிறியா பார்த்தா? பார்த்த தத்ர கிம். ஏன் இப்படிலாம் பேசுற? உனக்கு என்ன ஆச்சு? திடீர்னு என்னென்னமோ பேச ஆரம்பிக்கிறியே. யச்சமாம் தார்மிகோ பூத்வா பிரவீஷி குருகாதினம் ததர்த்த மஹமுத்பன்னாஹ பாஞ்சால்யஸ்ய சுதோ நலாத். அர்ஜுனா, நான் இத்தனை நாளா நான் கேட்க கூடாதுன்னு நான் மனசுல ரொம்ப தேக்கி வச்சுட்டு இருந்தேன். அர்ஜுனா, இன்னைக்கு என்னால நீ இவ்வளவுலாம் பேசிட்டல்ல, இன்னைக்கு என்னவோ பெரிய பாபம் பண்ணிட்டோம், நான் நரகத்துக்கு போவேன் அது இதுன்னு என்ன டார்கெட் பண்ணி தானே இவ்வளவு பேசினேன். ஏன்னா துரோணவதம் இப்ப நான் தானே பண்ணியிருக்கேன். அர்ஜுனா, இவ்வளவு நாளா நான் கேட்க வேண்டான்னு நினைச்சேன். இன்னைக்கு என்னால கேட்காம இருக்க முடியல. கேட்கிறேன். டே அர்ஜுனா, பக்கா அயோக்கியன் இல்ல நீ? அயோக்கியன்டா நீ. என்ன பெரிய யோக்கியன் மாதிரி பேசின்னு இருக்க? எச்சமாம் தார்மிகோ பூத்வா. என்ன பெரிய தார்மிகனா நீ? அயோக்கியன் நீ. நான் சொல்றேன், நீ அயோக்கியம்தான். முதல்ல என்னுடைய வாளை எடுத்து அர்ஜுனா உன் தலைய நான் கொய்து இருக்கணும். அப்பேற்பட்ட பச்சையான அயோக்கியத்தனத்தெல்லாம் நீ பண்ணிட்டு நீ என்ன பண்ண நான் சொல்லட்டுமா? அன்றைய தினம் கேசத்தை பிடிச்சு இழுத்துன்னு வந்தானே என்னுடைய சகோதரி திரௌபதிய, அப்ப நீ வாய மூடின்னு இருந்தியேடா. புடவைய பிடிச்சு ஒருத்தன் இழுக்க வரான், ஒரு அசத்து சபையில ஒருத்தன், ஒரு துஷ்டன் வெக்கம் கெட்டவன், பேசாம வாய மூடிண்டு கடந்த. இதெல்லாம் ரொம்ப யோக்கியமா நீ அர்ஜுனா? க்ஷமாமி தே சர்வமேவ வாக்வ்யதிக்ரமர்ஜுனா திரௌபதேயானா கிருதே நான்யேன ஹேதுனா. அன்றைய தினம் என்னுடைய சகோதரி திரௌபதிய, அவளுடைய அவமானத்தை 2 கண்ணால வேடிக்கை பார்த்துட்டு இருந்திய. வெக்கமா இல்ல? நீ ஒரு வீரனாடா? நீ வீரனா? நீ கோழை, அயோக்கியன் நீ. முதல்ல நான் ஒன்ன வதம் பண்ணிருக்கணும். ஏதோ ஆத்து மாப்பிள்ளையா போயிட்டேன். நானும் பேசாம பொறுத்து போயிட்டு இருக்கேன். நீ பாட்டு உன் இஷ்டத்துக்கு என்ன வேணா பேசுவியா? அதெல்லாம் நான் வேடிக்கை பார்த்துன்னு சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? இந்த யுத்தத்திலேயே நீ அயோக்கியத்தனம் பண்ணலையாடா? பிதாமகம் ரணே ஹத்வா மன்யசே தர்மமாத்மனஹ மயா சத்ரௌ ஹதே கஸ்மாத் பாபே தர்மம் ந மன்யசே. பிதாமகம் ரணே ஹத்வா. பிதாமகர, பீஷ்ம பிதாமகர சிக்கண்டி பின்னாடி நின்று அடிச்சியே, அது மட்டும் நியாயமா? அது நியாயம்னா இப்ப நான் பண்ணது நியாயம்தான். அவன் தப்பு அவனுக்கு தெரியாதுடா. புறத்தியான் தப்பு தான் தெரியும். அடுத்தவனை தான் என்னைக்குமே எல்லாரும் குறை சொல்லுவா. ஆனா உன் தப்பு என்னன்னு உனக்கு தெரியாது. என்னடா நன்னா வச்சுட்ட என் தங்கைய, ஏதோ உனக்கு போய் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் பாரு, என்ன சொல்லணும்? அவளுடைய மானபங்கத்துக்கு காரணமா இருந்தவர்கள் நீங்கள் 5 பேர். உங்க 5 பேரையும் நான் மன்னிக்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். இருந்தாலும் வேற வழி. என்னுடைய சகோதரி உங்களுக்கு வாக்கப்பட்டுட்டாளே, அதனால இத்தனை நாள் பொறுத்துன்னு இருக்கேனே தவிர மற்றபடி நீ அயோக்கியண்டா போடா சி அப்படின்னு அர்ஜுனன் இப்படி பேசின உடனே சாத்தியகிக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. என்ன பையன் இவன், திருஷ்டத்யும்னன், ஏதோ கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம இப்படி பேசுறானே அர்ஜுனனை. அர்ஜுனன் சாத்தியகியோட குரு. சாத்தியகி அர்ஜுனன்ட்ட தான் வித்தை கத்துன்னு இருக்கான். தன்னுடைய குருவை இப்படி பேசிட்டான்னு தோணிடுது சாத்தியகிக்கு. உடனே எழுந்து நின்னான் சாத்தியகி. டேய் திருஷ்டத்யும்னா, போற வாய மூடு. என்ன பேச்சு பேசுற? நீ பாட்டு ஆடுன்னு ஆடுற. என்ன நீ பாட்டு ஒருமையில பேசுற அர்ஜுனனை? யாரு கொடுத்தா உனக்கு இந்த தைரியம்? ஏண்டா நாங்க இத்தனை பேர் சொன்னோம்ல, நகந்தவ்யஹான்னு சொல்லிட்டு இருக்கோம். அவரை வதம் பண்ணாதன்னு சொல்ல கேட்காம நீ பாட்டுக்கு பெரிய யோக்கியனாட்டம் போய் வதம் பண்ணியே துரோணாச்சாரியரை. ஏன் உனக்கு என்ன கொஞ்சம் கூட வெக்கம் இல்ல? சூடு சொரணை இல்ல? நீ க்ஷத்ரியன் தானே? நீ ஒரு பிரம்மஹத்தி பண்றியே, உனக்கு கொஞ்சம் கூட உடம்பு கூசலியா? வீரர்களே இங்க யாரும் வீரர்களே இல்லையா? இவன் பண்ண அநியாயத்தை அட்டுழியத்தை இங்க கேட்பார் இல்லையா? இவன் மங்களமானவன் இல்லை, இவன் அயோக்கியன். இவன் இந்த திருஷ்டத்யும்னன், முதல்ல இவனை வதம் பண்ணணும் அப்படின்னு சாத்தியகி உடனே ஆட ஆரம்பிச்சிட்டான். நேஹாஸ்தி புருஷா கஷ்டித்
ய இமம் பாப பூருஷம் பாஷமானம் அகல்யாணம் சீக்கிரம் அந்யானராதமம். பாபமானம் ந கல்யாணம். ந கல்யாணம் இவன் மங்களமானவன் இல்ல, ந கல்யாணம் இவன் அமங்கலமானவன் இவன். அதுவும் பிரம்மஹத்தி பண்ணிட்டு வந்து ஒருத்தன் உக்காண்டிருக்கான். இவனை வதம் பண்ண வேண்டாமா நம்ம? ஏண்டா திருஷ்டத்யும்னா, எந்த பாபத்துக்கு வேணாலும் பிராயச்சித்தம் இருக்குடா. அட படுபாவி, பிரம்மஹத்திக்கு பிராயச்சித்தம் இருக்கா? பிரம்மஹத்யா ஹி தே பாபம் பிராயச்சித்தார்த்தமாத்மனஹ. பிரம்மஹத்யா ஹி தே பாபம். பிரம்மஹத்திங்கிற பெரிய பாபத்தை பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்க. பிராயச்சித்தார்த்தமாத்மனஹ. உனக்கு பிராயச்சித்தமே கிடையாது இனி இந்த ஜென்மால. இகலோகத்திலையும் கிடையாது, பரலோகத்திலையும் உனக்கு கிடையாது. பாஞ்சாலக சுதுர்விருத்தஹ மமைவ குருமக்ரதஹ குரோஹோ குரும் ச பூயோபி க்ஷிபன்னைவ ஹி லஞ்சசே. குரோஹோ குரும், என்னுடைய குருவனுடைய குரு, என் குரு அர்ஜுனன், அர்ஜுனனுடைய குரு துரோணர். என் குருவனுடைய குருவை நீ வதம் பண்ணிட்டு பெருசா யோக்கிய நாட்டம் இங்க வந்து உட்காந்து அர்ஜுனனை திட்டின்னு இருக்க. என்ன உனக்கு எவன் கொடுத்தான் இந்த அதிகாரம்? அர்ஜுனனை திட்டுற? அர்ஜுனனை திட்டுறதுக்கு உனக்கு என்ன யோக்கியத்தை இருக்கு? திருஷ்டத்யும்னா வெக்கங்கெட்டவன் நீ அப்படின்னு உடனே சாத்தியகி பேசினதும் திருஷ்டத்யும்னனுக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தி ஆச்சு. ஏற்கனவே கோபமா இருக்கான், இப்ப இன்னும் கோபம் ஜாஸ்தியான. டேய் சாத்தியகி, என்னடா வார்த்தை சொன்ன? நான் அயோக்கியனா? நீ தாண்டா அயோக்கியன். நீ என்ன ரொம்ப யோக்கியனா சாத்தியகி? நீ பேச வந்துட்ட பெருசா? நீ பச்சையான அயோக்கியத்தனம் நீ பண்ணலையா? நேத்துக்கு தானே யுத்தம் நடந்தது. பூரிஸ்ரவசுவ வதம் பண்ணியடா. எப்படி வதம் பண்ண? யஹச பூரிஸ்ரவாஸ்சின் புஜஹ பிராயகதஸ்த்வயா வார்யமானேன ஹி ஹஸ்தாதஹ பாபதரம் நு கிம். பாபதரம் நு கிம், அது என்ன பாப்பமா ரொம்ப புண்ணியமா நீ பண்ணது? பூரிஸ்ரவசு யோகத்துல இதே மாதிரிதானே உட்காந்து உயிரை விட்டுடலாம்னு அவர் யோகத்துல உட்காந்து இருக்கறச்சே, உன்னை வதம் பண்றதுக்காகவே நான் அவதாரம் பண்ணிருக்கேன் அப்படின்னு ஜொல்லுன்னு ரதத்துல இருந்து குதிச்சு வந்து அவர் சிண்டை பிடிச்சு இழுத்து மண்டையை உடைச்சியே, அது மட்டும் நியாயமாடா சாத்தியகி? அப்பெல்லாம் உன்னை ஒன்னும் சொல்ல மாட்டானே அர்ஜுனன். நீ பண்ணா சரி, நான் செஞ்சா தப்பு, அப்படியா? இதென்ன நயவஞ்சனை இது இல்லையா? சாத்தியகி என்ன செய்தாலும் சரி அர்ஜுனனுக்கு, ஆனா நான் ஒண்ணு செஞ்சுட்டா அது தப்பு. இந்த துள்ளுறேன். சாத்தியகி, நீ என்ன நினைச்சுட்டு இருக்க? நீ தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் நீ வம்புக்கு வராத. நான் அர்ஜுனன் ஏதோ என்கிட்ட பேசினா நான் திருப்பி அவன்கிட்ட பதில் சொல்லிட்டு இருக்கேன். நீ எதுக்கு அனாவசியமா வந்து இப்ப மூக்க நுழைச்சுட்டு இருக்க? எனக்கும் உனக்கும் என்னடா இருக்கு? இது என்னுடைய குடும்ப விஷயம்டா, நீ வராத போ அப்படின்னு திருஷ்டத்யும்னன் சொன்னது. எதுடா உன் குடும்ப விஷயம்? சாத்தியகி சொல்றான்னு, உன் குடும்ப விஷயமா? அது என்னது உன் குடும்ப விஷயம்? நீ சபையில பேசுற, சபையில நீ அர்ஜுனனை பத்தி என்ன வேணா பேசுவ, நான் பேசாம வாய முடின்னு இருக்கணுமா? யுத்தத்துக்கு வாடா, இன்னைக்கு உன் தலைய நான் சீவரேனா இல்லையா பார் அப்படின்னு சாத்தியகி சொன்னதும், வாடா யுத்தத்துக்கு. என்னடா என்ன சாத்தியகி, என்ன ரொம்ப தான் பேசுற, ரொம்ப மிரட்டுற? ஒண்ணு சாத்தியகி, இன்னைக்கு நீ உயிரோட இருக்க, இல்ல நான் உயிரோட இருக்கேன், வாடா யுத்தத்துக்கு அப்படின்னு திருஷ்டத்யும்னனும் கிளம்பிட்டான். இங்க இவர்களுக்குள்ளேயே ஒரு சண்டை ஆயிடுத்து. சாத்தியகி, என்ன திருஷ்டத்யும்னா, நீ பண்ண காரியத்துக்கு பிரம்மஹத்தி பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்க, உனக்கு மன்னிப்பே கிடையாது. இந்த சாத்தியகி இன்னைக்கு உனக்கு எப்படி சிக்ஷை கொடுக்குறான் பார் அப்படின்னு சாத்தியகி தன்னுடைய கதையை எடுத்துட்டான். திருஷ்டத்யும்னன், வா சாத்தியகி வா, அங்க உட்காந்து சும்மா பூச்சாண்டி காட்டின்னு இருக்க கூடாது, எழுந்து வா அப்படின்னு திருஷ்டத்யும்னனும் தன் கதையை எடுத்துட்டான். 2 பேரும் யுத்தத்துக்கு புறப்பட்டுட்டான். க்ஷத்ரியால அப்படிதான் இருப்பா, சுபாவமாவே யுத்தம் தான் அவளுக்கு. திடீர்னு 2 பேர் கிளம்பிட்டா இப்ப யுத்தத்துக்குன்னு. உடனே தர்மபுத்திரர் பாக்குறாரு, இது என்ன நம்ம கூடாரத்துக்குள்ளேயே ஒரு சண்டை வருது. திஷ்ட திஷ்ட சஹஸ்வைகம் கதாபாத மிமம் மமக தவச்சாபி சஹிஷ்யேகம் கதாபாதானேகஷஹக. திஷ்ட திஷ்ட சஹஸ்வைகம். திஷ்ட திஷ்ட, நில்லு நில்லு நில்லுங்கப்பா, என்னது இது, நமக்குள்ள சண்டையா அப்படின்னு திருஷ்டத்யும்னனை போய் இறுக்கி கட்டின்ட்டார் தர்மபுத்திரர். நீங்க பேசாம இருங்க, நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு திருஷ்டத்யும்னனை இறுக்கி கட்டிக்கிறார் தர்மபுத்திரர். உடனே கிருஷ்ணன், டே சாத்தியகி நில்லுடா, என்னடா பண்ற அப்படின்னு கிருஷ்ணன் சாத்தியகி கைய பிடிக்கிறான். தர்மபுத்திரர் திருஷ்டத்யும்னனை தடுக்கிறார். இங்க பாருங்கோ, எதுக்கு அனாவசியமா ஏன் கோவப்படுறீள்? எதுக்கு நமக்குள்ள அனாவசியமா சண்டை? கொஞ்சம் பொறுமையா இருக்கும் அப்படின்னு தர்மபுத்திரர் சொன்னதும் திருஷ்டத்யும்னன் தர்மபுத்திரர் கைய உதறினான். இங்க பாருங்கோ,
உங்க மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு. என்னுடைய சகோதரியினுடைய மானபங்கத்துக்கு முக்கியமான காரணம் நீங்க தான். நீங்க சூதாடினத்தினால. இருந்தாலுமே எனக்கு உங்க மேல மரியாதை இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற மரியாதையை நான் இழக்க விரும்பல. என்னை தடுக்காதீங்கோ. இங்க சாத்திக்கு பேசின பேச்சுக்கு இன்னைக்கு அவன் உயிரோட இருக்கணும், இல்ல நான் உயிரோட இருக்கணும். நான் யுத்தத்துக்கு போக தான் போவேன். நீங்க என்னை தடுக்காதீங்கோ. அனாவசியமா எனக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் வேண்டாம். எனக்கும் உங்களுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி வேண்டாம். என்கிட்ட நீங்க என்ன வந்து சமாதானம் படுத்தணும்னு நினைக்காதீங்க, கருத்து வேறுபாடு வந்துடும் அப்படின்னு திருஷ்யத்யும்னன் சொன்னதும், தன்னுடைய சொந்த மச்சினர் தானே கொஞ்சம் சுவாதீனமா சொல்லி பாக்குறார் தர்மபுத்திரர். என் மேல மரியாதை இருக்குன்னு இவ்வளவு தூரம் சொல்றேன் இல்லையா, அந்த மரியாதை கிஞ்சித் உங்க மனசுல இன்னும் இருக்குமாகில் நான் சொல்றதை கேளுங்கோ, இப்படி எல்லாம் கிளம்பாதீங்கோ, ஒரு நிமிஷம் இருங்கோ, கொஞ்சம் பொறுமையா இருங்கோ அப்படின்னு தர்மபுத்திரர் சொல்ல, அந்த பக்கம் கிருஷ்ணன் சொல்றான், சாத்திக்கு என்னது இது, என்ன எனக்கு கிளம்ப தெரியாதா கதை எடுத்துண்டு, இல்ல எனக்கு யுத்தம் பண்ண தெரியாதா, என்ன நீ பேசுற, ஏதோ அர்ஜுனன் ஏதோ பேசினா திருஷ்யத்யும்னன் ஏதோ பேசிக்கிறான், உனக்கு என்னடா, நீ எதுக்கு நடுவுல வர, விட, எதுக்கு அனாவசியமா நம்ம கூடாரத்துக்குள்ள நமக்குள்ள ஒரு சண்டை, துரோணரை வதம் பண்ணது தப்பாகில் நான் கண்டிப்பா நானே திருஷ்யத்யும்னனை சிக்ஷை பண்ணிருப்பேன். மேலும் ஒண்ணு சொல்றேன், திருஷ்யத்யும்னன் தன் கடமையை செய்யணுமேங்கிறதுக்காக துரோணாச்சாரியாருடைய தலையை வெட்டினானே தவிர வாஸ்தவமா அவர் உயிர் ஏற்கனவே பிரிஞ்சாச்சு. அவ வெறுமோ இன்னும் ஓப்பனா சொல்லணும்னு பார்த்தா ஒரு செத்து போன ஒரு பிணத்தை தான் போய் திருப்பி திருஷ்யத்யும்னன் நடிச்சிருக்கான், அவ்வளவுதான். அதனால அவன் கடமையை செய்யணும்ட்டு அவன் ஏதோ செஞ்சான். திருஷ்யத்யும்னன் நடிச்சதுனால துரோணாச்சாரியார் போல, அவர் ஏற்கனவே யோகத்துல உட்காந்து அவருடைய ஜோதி கிளம்பிடுது. அதனால நீ பெருசா இதெல்லாம் பாராட்டவே பாராட்டாத, நீ பேசாம இரு சாத்திக்கு, உனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நீ அப்படி போ அப்படின்னு கிருஷ்ணன் சாத்திக்கு சமாதானம் பண்றான். ஆனால் திருஷ்யத்யும்னன் விட மாட்டேங்கிறான். இங்க பாரு கிருஷ்ணா, சாத்திக்கு நீ தடுக்காத, அவனை அனுப்பு என்கிட்ட, யுத்தம் பண்றோம், என்ன பேச்சு பேசுறான், யுத்தம் பண்றோம், வா அனுப்பு அவரை அப்படின்னதும், இப்படி பிறந்தாத்துக்கும் புக்காத்துக்கும் இது வரைக்கும் இப்படி சண்டை வந்ததில்ல. இப்ப திரௌபதி முதல் தடவையா வருது. திரௌபதி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா, இந்த கூடாரத்துல என்ன ஒரே சத்தமா இருக்குன்னு வெளியில வந்து பார்த்தா இப்படி இவர்களுக்குள்ளேயே ஒரு சண்டை. இப்படி வந்ததும் திரௌபதி சொல்றாள், அண்ணா அண்ணா நீ கொஞ்சம் பேசாம இரு. திருஷ்யத்யும்னனை பார்த்து சொல்றாள், கோவப்படாத, கொஞ்சம் பேசாம இரு, அமைதியா இரு, நான் பேசுறேன் அப்படின்னு அர்ஜுனன் கிட்ட வராள் திரௌபதி. எனக்கு என்னுடைய சகோதரனை விடவே உங்ககிட்ட தான் சுவாதீனம், நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கலாமே, ஏன் இப்படி பேசுறீள், என்ன துரோணாச்சாரியார் போயிட்டார்னா அதுக்கு காரணம் அவர் தான். இதெல்லாம் திரௌபதியே சொல்றாள், அதுக்கு காரணம் அவர் தான். அவரே தான் தன்னுடைய அழிவை தேடிண்டார். நம்மளுடைய அபிமன்யு எப்படி போனா, அத ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நம்ம பிள்ளை அபிமன்யு எப்படிலாம் அவனை கதற கதற, அதுக்கு அவனுடைய வதத்துக்கு ஒரு விதமா காரணமா இருந்தவர் துரோணாச்சாரியாரும் தானே. அதெல்லாம் மறந்துட்டேளா? அதனால என்னுடைய சகோதரன் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலுமே அவனை மன்னிச்சிடுங்கோ. அதுக்காக உங்களுக்குள்ள இப்படி சண்டை வேண்டாம். நான் அப்புறம் எப்படி நான் தாங்குவேன்? நீங்களே 2 பேரும் இப்படி அடிச்சுண்டா, ஏற்கனவே என் தகப்பனாரை நான் பலி கொடுத்துட்டேன், அதுவே நான் ரொம்ப தாபத்துல இருக்கேன், இன்னும் நீங்களே உங்களுக்குள்ள இப்படி சண்டை போட்டுண்டா நான் யார் பக்கம் நிக்கிறது அப்படின்னு திரௌபதியினுடைய சிரமத்தை பார்த்தான் அர்ஜுனன். உடனே பீமசேனன் சொல்றான், திரௌபதி பாஞ்சாலி நீ பயப்படாத, நீ கவலைப்படாத, உன்னுடைய சகோதரன் திருஷ்யத்யும்னன் மேல எந்த தப்பும் இல்லை, இன்னைக்கு அவர் பேசினதெல்லாம் சரிதான், அவர் செஞ்சதும் சரிதான், இந்த சாத்திகி மேலதான் தப்பு. சாத்திகி அவர் பாட்டுக்கு ஏதோ சுவாதீனமா எங்களை திட்டுறாரு, உனக்கு என்னடா வந்தது, நீ பாட்டு விட வேண்டியது தானே. நீ பாரு இப்ப அனாவசியமா ஒரு சண்டையை கிளப்பி விடுறப்பாரு, இதனால இப்ப எங்களுக்குள்ள கூட ஒரு சின்ன வாக்குவாதம் வருது, சண்டை வருது, ஏண்டா அப்படின்னு பீமன் சொன்னதும் சாத்திகி சரிப்பா, என்னாலதான் பிரச்சனைன்னு நீங்க நினைச்சா நான் நிறுத்திக்கிறேன், நான் போய் உட்கார்றேன் அப்படின்னு சாத்திகி சொன்னதும் பீமசேனன் திருஷ்யத்யும்னனை சமாதானம் பண்றான். இங்க பாருங்கோ, நடந்துடுத்து விட்டுருங்கோ, ஏதோ சாத்திகி பேசிட்டான், அர்ஜுனன் பேசிட்டான், அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க, உங்க சகோதரி முகத்தை பாருங்க, திரௌபதியினுடைய முகத்தை பாருங்க, அவள் எவ்வளவு தாபப்படுறாள், நமக்குள்ள சண்டை வந்தா அவ தாபப்படுறா இல்லையா, அவளுக்காகவாவது நீங்க இதை பெருசா எடுத்துக்காம விட்டுடுங்கோ, இது அப்படியே மறந்துடுவோம், அப்படியே போய் எல்லாரும் பேசாம உட்காருவோம் அப்படின்னதும் சரின்னு திருஷ்யத்யும்னனும் ஆயுதத்தை கீழே போட்டான். போய் ஒரே கூடாரத்துக்குள்ள சாத்திகி திருஷ்யத்யும்னனும் ஒருத்தரை முறைச்சுட்டு ஒரே கூடாரத்துக்குள்ள உட்காந்துட்டார்கள். இவ்வளவு நேரம் சண்டை போட்டாளேன்னு பார்த்தா அவ்வளவுதான் க்ஷத்திரியர்கள். சண்டை வரைச்சே சண்டை, அதுக்கப்புறமா நட்புன்னு வரைச்சே நட்பு. ஒரே கூடாரத்துல ஒருத்தர் பேசிட்டே மறுபடியும் உட்காந்துட்டார்கள் திருஷ்யத்யும்னனும் சாத்திகியும். இப்ப இந்த வைபவம் இப்படிலாம் நடந்திருக்கு இல்லையா. ஆனால் அஸ்வத்தாமா இப்ப உயிரோட இருக்கானே, அஸ்வத்தாமா போயிட்டான்னு சொல்லிதானே இப்ப துரோணவதம் ஆயிருக்கு. அஸ்வத்தாமாக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிய வந்தது. துரோணாச்சாரியாரை பார்த்து ரொம்ப தாபப்பட்டான், கலங்கரான், கதறான்.
கலங்கி கதறின உடனே இன்னும் சூரியன் அஸ்தமனம் ஆகலையே, அதுக்குள்ள ஏன் எல்லாரும் கூடாரத்துக்கு கிளம்பி போயிட்டா அப்படின்னு தான் அங்க சைன்யத்துல இருக்கிறவாள்லாம் சொல்றா. இல்லப்பா, துரோணாச்சாரியர் வதம் ஆன உடனே எல்லாரும் ஆயுதத்தை கீழே வச்சுட்டோம், கீழே வச்சதும் யுத்தம் முடிஞ்சுடுத்துன்ட்டு அவ சங்கநாதம் பண்ணிட்டு கிளம்பிட்டான். யுத்தம் இன்னும் முடியல. என் தகப்பனார கொன்ன அந்த சைன்யத்தை நான் பழிவாங்காம விடமாட்டேன், அதுவும் வஞ்சனையா நான் உயிரோட இருக்கிறச்சே நான் செத்து போயிட்டேன்னு ஒரு பொய்ய சொல்லி அப்படியாவது இது என்ன ஒரு யுத்தம், நான் இதை விடுறதா இல்லை அப்படின்னு அஸ்வத்தாமா சங்கநாதம் பண்ணான். அஸ்வத்தாமா சங்கநாதம் பண்ண உடனேயே மறுபடியும் யுத்தம் ஆரம்பிக்க போறதுன்னு தெரிஞ்சிருத்ததான், இன்னும் சூரியன் அஸ்தமனம் ஆகலையே. அதனால மறுபடியும் அஸ்வத்தாமா சங்கநாதம் பண்ண உடனே இங்க கூடாரத்துல பாண்டவர்கள் எல்லாம் இது என்ன யாரோ சங்கநாதம் பண்றா, நம்மள யுத்தத்துக்கு கூப்பிடுறா போல இருக்கே அப்படின்னதும் கிளம்புங்கள் யுத்தத்துக்கு போகலாம் அப்படின்ட்டான் கிருஷ்ணன். சரின்னு எல்லாரும் மறுபடியும் யுத்த களத்துக்கு வந்து பார்த்தா அஸ்வத்தாமா கோரமா யுத்தம் பண்றான். பாண்டவாள் மகாவீரன் அஸ்வத்தாமா, ஒண்ணு சாமானியம் இல்ல. பாண்டவா சைன்யத்தோட போட்டு அப்படி ஆச்சரியமா யுத்தம் பண்றான் அஸ்வத்தாமா. மனசுல அப்படியே க்ஷாத்திரம் பொங்குறது அவனுக்கு. அதனால கோபத்துல நாராயணாஸ்திரத்தை எடுத்துட்டான் கையில. நாராயணாஸ்திரத்தை பகதத்தன் எடுத்தான் இல்லையா, அது போல அஸ்வத்தாமா இந்த பாண்டவ சைன்யம் பூரா ஒழிஞ்சிடணும் அப்படின்னு மனசுல சங்கல்பிச்சுட்டு நாராயணாஸ்திரத்தை எடுத்து பிரயோகம் பண்ணிட்டான். உடனே கிருஷ்ணன் பாக்குறான், அர்ஜுனா அர்ஜுனா எடுக்கிறது நாராயணாஸ்திரம் அப்படின்னா. கிருஷ்ணன், நாராயணாஸ்திரமா? நாராயணாஸ்திரத்துக்கு பிரதியே இல்லையே. நாராயணாஸ்திரத்தை எடுத்துட்டான் அஸ்வத்தாமா, அதுவும் வேகமா வருது நாராயணாஸ்திரம். ஐயோ கிருஷ்ணா, நாராயணாஸ்திரம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற. ஆமாண்டா நாராயணாஸ்திரம் வருது அப்படிங்கிறான் கிருஷ்ணனும். என்ன கிருஷ்ணா விளையாடின்னு இருக்க, என்ன பண்றது, நான் இப்ப என்ன பண்ணணும்? நீ உன் கழுத்துல மாலையா வாங்கிடுவியா அப்படிங்கிறான் அர்ஜுனன். இல்ல வாங்க முடியாது அர்ஜுனா, இந்த வாட்டி மாலையாலாம் வாங்க முடியாது. போன வாட்டி நாராயணாஸ்திரம் ஒன்ன மட்டும் தாக்க வந்தது, அதனால நான் எழுந்து நின்று மாலையா வாங்கிட்டேன். ஆனா இந்த வாட்டி அஸ்வத்தாமா நம்ம சேனை பூரா பத்தின்னு எரியணுங்கிறதுக்காக போட்டுட்டான் நாராயணாஸ்திரத்தை. அதனால இந்த வாட்டி இல்ல மாலையாலாம் வாங்கிக்க முடியாது. அப்ப பின்ன என்னடா பண்றது கிருஷ்ணா, என்ன பண்றது, ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கிறான் அர்ஜுனன். உடனே இந்த சைன்யத்தை பார்த்து கிருஷ்ணன் சொன்னான், இதுக்கு ஒரு உபாயம் இருக்கு. கிட்டக்க வந்துடுத்து நாராயணாஸ்திரம், எல்லாரும் உங்களுடைய ஆயுதத்தை கீழே வையுங்கள். ஆயுதத்தை கீழே வச்சுட்டு அந்த நாராயணாஸ்திரத்தை நமஸ்கரியுங்கள். நாராயணாஸ்திரத்துக்கு ஒரு சரணாகதி பண்ணிட்டா அது யாரையும் ஒன்றும் பண்ணாது, அது பாட்டுக்கு போயிடும். ஆனால் திமித்துண்டு இப்படி நின்னா அது வந்து தாக்கிடும். அதனால எல்லோரும் ஆயுதத்தை கீழே வச்சுடுங்கோ, ஆயுதம் கையில இருக்கக்கூடாது. ஆயுதம் எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு அந்த நாராயணாஸ்திரத்தை வணங்கிடுங்கள் அப்படின்னு கிருஷ்ணன் சொன்ன உடனே எல்லாரும் தொப்பு தொப்பு தொப்புன்னு ஆயுதத்தை கீழே போட்டார்கள். சிரசு மேல கை குபிச்சு அதுக்கு அஞ்சலி பண்ணி சரணாகதி பண்ணிட்டார்கள் சேனை பூரா. இப்படி அர்ஜுனனும் காண்டீபத்தை கீழே வச்சுட்டு நமஸ்கரிக்கிறான் நாராயணாஸ்திரத்தை. உடனே பீமசேனன் சொல்றான், டேய் அர்ஜுனா அர்ஜுனா பீபத்சோ, வேண்டாம் வேண்டாம், காண்டீபத்தை கீழே வைக்காத, ஓ வீரத்தோட இரு. நாராயணாஸ்திரம் வந்து தாக்கினாலும் பரவாயில்ல, நம்ம வீர மரணம் அடைஞ்சிடுவோம், அதுக்காக சரணாகதி எல்லாம் பண்ணிடாத, அது கோழத்தனம். தைரியமா காண்டீபத்தோட நில்லுடா. அர்ஜுனா அர்ஜுனா பீபத்சோ நன்யஸ்யம் காண்டீவம் த்வயாக சசாங்க்யஸ்யேவ தே பங்கோ கோ நைஹி மல்யம் பாதயிஷ்யதி. உடனே அர்ஜுனன் சொல்றான், என்ன அண்ணா இப்படி சொல்ற? பீமண்ணா தயவு செஞ்சு நான் உனக்கும் சொல்றேன், நீயும் கதையை கீழே வச்சுடு, கிட்டக்கா வருது. கதையை கீழே வச்சுட்டு நீயும் சரணாகதி பண்ணு. நான் என் காண்டீவத்தை அப்படி லேசில் வச்சுட மாட்டேன். இருந்தாலும் இது நாராயணாஸ்திரம் தானே, நாராயணாஸ்திரத்துக்கு சரணாகத்தின்னா அது மறுபடியும் கிருஷ்ணனுக்கு தானே சரணாகதி. அதனால நான் சரணாகதி பண்ணேனே தவிர இது நீயும் பண்ணிடன்னா. பீம நாராயணாஸ்திரே மே கோஷு ச பிராமணேஷு ச ஏதேஷு காண்டீவம் நியஸ்யம் ஏதத்தி விரதமுத்தமம். நாராயணாஸ்திரம் வந்தா நான் தாராளமா நமஸ்கரிச்சுடுவேன். அதே மாதிரி எதிர ஒரு பிராமணன் வந்தாலும் நான் நமஸ்கரிச்சுடுவேன். அஸ்வத்தாமா பிராமணோத்தமன், மேலும் நாராயணாஸ்திரம் வேற பிரயோகம் பண்ணியிருக்கான், அதனால நான் காண்டீபத்தை கீழே வச்சுட்டேன். அது போல அண்ணா நீயும் கீழே வச்சுடு.
உன்னை நோக்கிதான் நான் வருது. ஐயோ பீமண்ணா, நீ கீழே கதைய வைக்காம இருக்கியே, உன்னை நோக்கிதான் நாராயணாஸ்திரம் வருது, தயவு செஞ்சு கீழே வச்சுடு. முடியாது. பீமன் சொல்றான், முடியவே முடியாது. நான் நாராயணாஸ்திரத்துக்கு நான் சரணாகதி பண்ணுவேன். ஆனா இந்த எதிர இருக்கான் பாரு, இந்த அல்ப பையன், இந்த அஸ்வத்தாமா, இந்த துரியோதனன், துஷாசன், இவாளுக்கு சரணாகதி பண்ணிட்டேன்னு நினைச்சுப்பா. அதனால நான் அழிஞ்சே போனாலும் பரவாயில்ல, நான் ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டேன், நான் சரணாகதி பண்ண மாட்டேன் அப்படின்னு பீமசேனன் நிக்கிறான். உடனே கிருஷ்ணன் எழுந்து நிக்கிறான். டே பீமா, கீழே வைடா, ஆயுதத்தை கீழே வைடா அப்படிங்கிறான் கிருஷ்ணன். முடியவே முடியாதுன்னு நிக்கிறான் பீமன். பீமன் மேல பக்குன்னு நெருப்பு பிடிச்சுன்றது. நாராயணாஸ்திரம் வந்து தாக்கிடுத்து பீமனை. பக்குன்னு நெருப்பு பிடிச்சுன்றது அவன் உடம்பு பூரா. உடனே தர்மபுத்திரர் இதை பார்த்து கதறுன்னு கதறார். ஐயோ பீமன் மேல நெருப்பு பிடிச்சிடுத்தே. ஹா கிருதானி பூதானி பாண்டவாஸ்ச விசேஷதஹ பீமசேனம் அபஷ்யந்த தேஜசா சம்ருதம் ததாக. ஹா கிருதானி பூதானி பாண்டவாஸ்ச விசேஷதஹ. பாண்டவர்கள் ரொம்ப சிரேஷ்டமானவனாச்சே பீமசேனன். அப்பேற்பட்ட பீமசேனனுக்கே நெருப்பு பிடிச்சிடுதே, இனி நான் எப்படி என் பீமனை காப்பாத்துவேன், ஐயோ அப்படின்னு தர்மபுத்திரர் தலையில அடிச்சுட்டு அழறார். பீமா, ஏண்டா இப்படி பிடிவாதம் பண்ற, ஆயுதத்தை கீழே போட்டு தொலையேண்டா, ஏண்டா இப்படி பண்ற அப்படின்னு தர்மபுத்திரர் அழ. உடனே கிருஷ்ணார்ஜுனர்கள் பார்த்தார்கள். அர்ஜுனா இறங்கு, இவன் வழிக்கு வரமாட்டான். கிருஷ்ணன் சொல்றான், இறங்கு அர்ஜுனா, இவன் வேலைக்கு ஆக மாட்டான், நம்ம தான் போய் ஏதாவது பண்ணணும், இறங்கு அப்படின்னு கிருஷ்ணன் சொல்ல, அர்ஜுனோ வாசுதேவஸ்ச த்வரமாணோ மகாத்யுதி அவப்ளுத்ய ரதாத் வீரௌ பீமமாத்ரவதாம் ததஹ. உடனே கிருஷ்ணார்ஜுனர்கள் இறங்கி ஓடி போய் கிருஷ்ணன் சொல்றான், பீமா என்ன இது விளையாட்டா என்ன, நெருப்பு பிடிச்சி நெறிஞ்சின்னு இருக்கும் உடம்பு, மரியாதையா சொல்றேன் ஆயுதத்தை கீழே போடு. நான் கிருஷ்ணன் சொல்றேன் ஆயுதத்தை கீழே போடு. கிருஷ்ணன் என்ன சொன்னாலும் அதை கேட்பான் பீமன் இல்லையா. ஆயுதத்தை கீழே போடுடா அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னதும், முடியாது கிருஷ்ணா, போட முடியாது. இது என்னடா இது பீமா இப்படி பேசுற, கீழே போடுடா ஆயுதத்தை. முடியாது கிருஷ்ணா, நீ என்ன சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு பீமசேனன் சொன்னது, இவன் வேலைக்கே ஆக மாட்டான் அப்படின்னு கிருஷ்ணன் அவன் கைய பிடிச்சு ஒரு இழுத்தான் பீமனை. இழுத்து அவனை பூமியில தள்ளினான் கிருஷ்ணன். அவனை பலார்னு ஒரு அரைஞ்சான் கிருஷ்ணன். உடனே மடேர்னு போய் விழுந்தான் பீமசேனன். உடனே தன்னுடைய சரணத்தால, கிருஷ்ணனுடைய சரணத்தால, எந்த சரணத்தால திரிபுவனத்தையும் அளந்து நின்னானோ வாமன ரூபியா, எந்த சரணத்துல கங்கையே உற்பத்தி ஆச்சோ, எந்த சரணத்தை பற்றிக்கணும் விடமாட்டேன்னு அடம் பிடிச்சுண்டு பாத சேவனை பண்ணிட்டு இருக்காளோ மகாலட்சுமி, சாக்ஷாத் மகாலட்சுமி, அத்தகைய சரணத்தை எடுத்து பீமசேனனுடைய முதுகுல குப்பரக்க கவுந்து விழுந்தான் பீமன். கிருஷ்ணன் அடிச்ச அடியில பீமசேனனுடைய முதுகுல போட்டு ஒரு அழுத்தினான் கிருஷ்ணன். அவனை இங்கேயும் அங்கேயும் ஆடாதபடிக்கு பீமனை ஒரு அழுத்தி அவனை நிக்க வச்சு, பிறகு அர்ஜுனனை பார்த்து, டேய் அவன் கையில இருக்கு பாரு அந்த ஆயுதம், அந்த ஆயுதத்தை பிடுங்கி போடு அப்படி அர்ஜுனா அப்படின்னதான் அர்ஜுனன் ஓடி போய், அண்ணா பீமண்ணா அடம் பிடிக்காதண்ணா, ஆயுதத்தை விட்டுடுனாங்கிற அர்ஜுனன். பீமனோ இரும்பா பிடியா பிடிச்சுன்னு இருக்கான் கெட்டியா அந்த ஆயுதத்தை, கதைய ஒவ்வொரு விரலா அர்ஜுனன் அதை கட்டி அந்த கதையை வாங்கி இப்படி பரட்டி இப்படி தூக்கி எரிஞ்சான் அர்ஜுனன். பிறகு கிருஷ்ணனுடைய சரணம் பீமனுடைய முதுகுல பட்டத்தினாலேயே அவன் மேல பிடிச்சிருந்த நெருப்பு அணைஞ்சு போச்சு. பிறகு பீமசேனனை விட்டான் கிருஷ்ணன். பீமன் எழுந்தான், அப்பா தப்பிச்சான் பீமன் எழுந்து கிருஷ்ணனை உடனே ஆலிங்கனம் பண்ணினான், உச்சி முகந்தான் பீமன். ஏண்டா பீமா இப்படி பண்ற? கிருஷ்ணன் கேட்கிறான். ஏன் பீமா, நான் என்ன சொன்னாலும் கேப்பியேடா குழந்தை, ஏன் இப்படி பண்ண? நான் என்ன சொன்னாலும் மறுவார்த்தை பேச மாட்டியே, நான் ஒன்னதானே நான் அப்படி நினைச்சிட்டு இருக்கேன். அர்ஜுனன் கூட என்ன கேள்வி கேட்பான், யுதிஷ்டிரர் கூட நான் சொன்னதை கேட்க மாட்டார், ஆனால் நீதான் நான் எது சொன்னாலும் யோசிக்காம செய்வ. அப்பேற்பட்ட பக்தன் இல்லையா நீ எனக்கு? நீ போய் இப்ப நான் ஒண்ணு சொல்லி கேட்கல, முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டியே, என்ன காரணம் பீமா? உனக்கு என் மேல ஏதாவது கோபமா? ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கிருஷ்ணன் கேட்டதும், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை கிருஷ்ணா, நீயும் அர்ஜுனனும் சகா இல்லையா, எப்போதும் நீ அர்ஜுனன் ஆலிங்கனம் பண்ணிக்கிற, அவன் உன்னை செல்லமா அடிக்கிறான், நீ மறுபடியும் அவனை செல்லமா அடிக்கிற, அவனுடைய கட்டில தான் நீயும் போய் படுத்துக்கிற, அவன் மேல உன் சரணத்தை வச்சுட்டு படுத்துக்கிற, இப்படி 2 பேரும் நன்னா பழகுறேன், எனக்கு பாக்குறதுக்கு ரம்யமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஆனால் கிருஷ்ணா, என் மனசுல இருக்கிறத நீ புரிஞ்சுக்கிறியா? ஒரு தடவையாவது உன்னுடைய சரணம் என் மேல படுமான்னு நான் எவ்வளவு ஏங்கி இருக்கேன்.
ஆனால் நீயோ நான் உனக்கு மூத்தவன், அதனால நீ பீமன்னா பீமன்னான்னு சொல்ற, என் சரணத்துல வந்து நீ விழற, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், ஓன் சரணம் என் மேல படணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால இதுதான் சான்ஸ் அப்படின்னு நான் இந்த சான்ஸை உபயோகிச்சுட்டேன், அவ்வளவுதான். நீ ஆசையா என்ன அடிச்ச, என்னை கன்னத்துல பலார்னு அரைஞ்சு என்னை கீழே தள்ளின, உன் சரணத்தால என் முதுக போட்டு அழுத்தி, நீ ஏன் இதை விட ஒரு பாக்கியம் வேற என்ன இருக்கு, இதுக்காக தான் நான் அப்படி செஞ்சேன் அப்படின்னு பீமன் சொன்னதும் கிருஷ்ணன் மறுபடியும் ஆலிங்கனம் பண்ணிட்டான் பீமனை. என்னடா பேசுற, ஏன் அப்படிலாம் பேசுற, நான் அர்ஜுனன் கிட்ட மட்டும் இல்ல உன்கிட்டயும் நான் நல்லா தான் பழகிறேன், எல்லார்ட்டையும் நான் இதே மாதிரி தான் பழகிறேன். அதெல்லாம் ஒரே வயசுக்காரா கொஞ்சம் அப்படிதான் இருப்பா, அதனால உனக்கு பாக்குறதுக்கு நானும் அர்ஜுனனும் அப்படி இருக்கிறது தெரியறதே தவிர வாஸ்தவத்துல பீமா உன்னை போல ஒரு பக்தன் எனக்கு உண்டா, அதனால அப்படிலாம் நீ நினைக்காத. அதனால சரி உனக்கு சந்தோஷம் தானே, இன்னைக்கு நீ சந்தோஷப்பட்டல, சரி அது போறோம் விடு, போச்சு பீமன் தப்பிச்சாச்சு அப்படின்னு ஆயிடுத்து. இந்த மாதிரி வர ஒவ்வொரு ஆபத்தையும் கிருஷ்ணன் விலக்கி அப்படி வஜ்ர கவச்சமா இருந்து ரட்சிச்சுண்டு வரான் பாண்டவ குடும்பத்தை அப்படிங்கிற பரியந்தம் இன்னைக்கு நிறுத்திப்போம். மேல இனி துரோண பர்வா இதோட பூர்த்தி ஆறுது. மேற்கொண்டு நாளைக்கு கர்ண பர்வா ஆரம்பிக்கிறது. அடியே.